நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நம்மகிட்ட இருக்க கப்பி எல்லாமே குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த குட்டி கலெக்ட் பண்ணுறதை வச்சு ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. எந்தெந்த கப்பி எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ எடுத்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ தான் ஒரு வழியாக எடிட் பண்ணி முடித்தேன். சரி வாங்க பார்ப்போம். நண்பர்களே, கலெக்ட் பண்ணுற குட்டியை போட்டு வைக்க நமக்கு ஒரு டப்பு வேணும். அதுக்கு நம்ம இந்த சென்ட்ரா இருக்குது பாருங்களேன், இந்த டப்பை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி இதில் மிக்சடு கப்பி இருக்குது. இருங்க, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாக்ஸ்டெயிலாக இருக்குது. ஃபாக்ஸ்டெயிலை ரிமூவ் பண்ணையில் பார்த்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதிலவே நிறைய குட்டிகள் ஒட்டியிருக்கும். அதனால் ஃபாக்ஸ்டெயிலை பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஃபாக்ஸ்டெயிலை ரிமூவ் பண்ணையிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் எவ்வளோ கலங்களாக இருக்குதுன்னு சொல்லி. இருங்க, பார்த்து இந்த ஃபாக்ஸ்டெயிலை கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கப்பியை காமிக்கேன். நண்பர்களே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறையா மிக்சடு கப்பியில் பேரண்ட்டு ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் குட்டி மீனும் எல்லாமே இருக்குது. இருங்க, இதை உங்களுக்கு வலையில் பிடிச்சி காமிக்கிறேன். மொத்தம் நம்மகிட்ட இவ்வளோ ஃபிஷ் இருக்குது. இதை கிளாஸ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. கிளாஸ் டேங்கில் போட்டக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இது இதில் மேக்ஸிமம் எல்டர் கப்பி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி மீன் இதில் அதிகமாக இருக்குது. இந்த குட்டி எல்லாத்தையும் நம்ம இப்போ செட் பண்ண போகிற டப்புலே போடுவோம். நண்பர்களே, இதில் இருக்க வாட்ரு ஓல்டு ஃபிஷ் டேங்கில் மேட்டாப்பில் அந்த வாட்டரும் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச வாட்டரையும் சேர்த்துருக்குது. ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது போக இந்த பாசத்தை நான் தேய்ச்சி கழுவலை. ஏன்னா இந்த பாசம் இருக்கிறனால நம்ம குட்டிகளுக்கு ஃபாஸ்ட்டு க்ரோத்து கிடைக்கும். நண்பர்களே, இதான் வெரைட்டி கப்பி போட்டு வச்சுருக்க ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. நம்மகிட்ட 6 வெரைட்டி கப்பி இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இருங்க, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் இருக்கிறது லெப்பர்ட் கப்பி. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டி மாதிரி தெரியுது. அடுத்து இது ப்ளூனியான் கப்பி. இதில் போன பேட்சில் இருந்த குட்டியோட இந்த பேட்சில் அதிகமாக இருக்குது. அடுத்து இதில் இருக்கிறது ஆஃப் பிளாக் குட்டி. ஆஃப் பிளாக் கப்பி இருக்குது. ஆஃப் பிளாக்கோட குட்டி இதில் தான் இருக்குது. மேலே நிறையா ஃபாக்ஸ்டெயில் இருக்குது. இது கீழே தான் குட்டி எல்லாமே இருக்குது. அதை பார்ப்போம். இதில் தான் மெக்காரிஃப் கப்பி இருக்குது. தண்ணி இப்படி பாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டிக்கு நல்லா க்ரோத் கிடைக்கும், ஃபிஷ்ஷுக்கு நல்லா கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் தான் ரெட் ரோஸ் கப்பி இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 குட்டி போல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கப்பியோட பேர் என்னன்னு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தோம். இந்த கப்பியோட பேர் வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்கன்னா டிம்போன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நல்லா கலர் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் குட்டி இருக்குது. நண்பர்களே, இங்கிட்ட இருக்க 6 டப்பாவில் தான் 6 வெரைட்டி கப்பிக்குரிய குட்டி எடுத்து வைக்க போகிறோம். வாங்க எந்தெந்த கப்பி எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நண்பர்களே, குட்டி எல்லாத்தையும் எப்படியோ ஒரு வழியாக கலெக்ட் பண்ணியாச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டிம்போ வச்சுருக்க செட்டப்பில் இருக்க கேரிப்பையே கிழிஞ்சு போச்சு. அதனால் அந்த கேரிப்பை மாற்றும் போது எந்த இதுவுமே கலெக்ட் பண்ணால வீடியோ எடுக்க முடியல. சரி வாங்க நண்பர்களே, எந்தெந்த கப்பி குட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நண்பர்களே, இதில் தான் டிம்போ கப்பியோட குட்டி இருக்குது. இதில் ஒரு 20 குட்டி போல் இருக்குது. அடுத்து இது ஆஃப் பிளாக் உரிய குட்டி. இதில் ஒரு 40 குட்டி போல் இருக்குது. நெக்ஸ்ட் இது ப்ளூனியான் கப்பீஸோட குட்டி. இதில் 50 குட்டிக்கு மேலே இருக்கும். அடுத்து இது லெப்பர்ட் கப்பியோட குட்டி. இதில் 15 குட்டி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இதில் மெக்காரிஃப் கப்பியோட குட்டி இருக்குது. இதில் ஒரு 50 குட்டிக்கு மேலே இருக்கும். அடுத்து இதில் ரெட்ரோஸ் கப்பி இருக்குது. இதில் ஒரு 15லேருந்து 20 குட்டி தான் இருக்கும். அடுத்து இது மிக்சடு கப்பியோட குட்டி. இதில் ஒரு 30லேருந்து 40 குட்டி வரை இருக்கும். இதையும் இதோட சேர்த்து தான் விட போகிறோம் நண்பர்களே. இப்போ டெம்பரேச்சர் லெவல் ஆகிறதுக்காண்டி நம்ம டப்பாவோட எல்லா மீன்களையும் அப்படியே வைப்போம்.
ஏன்னா குட்டின்னு இல்லை, எந்த மீன் பெரிய மீன் எடுத்தாலுமே எப்பயுமே இப்படி வாட்டர் கண்டிஷன் பண்ணிட்டு தான் இப்படி மீனை விடணும். அப்படின்னா தான் டெம்பரேச்சர் லெவலாக இருக்கும், மீனுக்கும் எதுவும் பாதிக்காது. இல்லாட்டினா தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் அது ஹீட் வாட்டரு இது கூலிங் வாட்டராக இருந்துச்சுன்னா ஃபிஷ் அடியாயிரும். ஃபிஷ் வந்து தாவி எதுவும் கீழே குதிச்சிடக்கூடாதுன்னு வலை வச்சு மூடி வச்சுருவோம். இந்த வாட்டர் கண்டிஷன் ஆகிற ப்ராசஸ் வந்து ஒரு அரை மணி நேரம்னாலும் நடக்கணும். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் வாட்டர் எல்லாமே ஈக்குவல் டெம்பரேச்சரில் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நான் குட்டி எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நிறைய குட்டி இருக்குது. அதாவது இந்த டப்புக்கு இவ்வளோ குட்டி விடக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணணும். இன்னும் இது மாதிரி 3 மடங்கு 3 டப்பு வச்சா தான் செட் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு இன்னும் ஒரு 2-3 டப்பு எக்ஸ்ட்ரா வைப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். இப்போதைக்கு குட்டியாக இருக்கறனால இதிலே வளரட்டும். இப்போ காலையிலேருந்து இந்த குட்டிகளுக்கு எதுவுமே ஃபீட் பண்ணல, அதனால் இப்போனாலும் ஃபீட் பண்ணுவோம். நான் எப்பயுமே பொதுவாகவே சின்ன மீன்லேருந்து குட்டியிலேருந்து பெரிய மீன் வரை எல்லாத்துக்குமே இந்த பில்லட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நமக்கு வாங்குகிற இடத்துலேருந்து ஃபிஷ்ஷு வாங்குகிற இடத்துலேருந்து டைரெக்டாகவே வரும். இந்த ஃபுட்டு போடுறதுனால தான் கொஞ்சம் ஃபிஷ்ஷுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இருங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அது மாதிரி இந்த பாசம் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே இந்த தண்ணி நல்லா பாசம் பிடிச்சிரும். பாசம் பிடிச்சக்கப்புறம் குட்டிக்கு நல்லா க்ரோத்தும் கிடச்சிரும், கலரும் கிடச்சிரும். அப்போது நம்ம ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.